லைவ் போயிட்டே நான் வந்து பூரிக்கு மாவு பசிச்சிருந்தேன். அதே கேப்பில் ரக்ஷு வந்துட்டு, அம்மா நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, ஹாய் சொல்லுங்கன்னா, ஹாய்டா தங்கம் அப்படின்னு மாவு கொண்டு போய் மூடி வச்சுட்டு பாப்பா கேட்டோம், உருளைக்கிழங்கு குருமா வேண்டாமா, நீங்கள் வந்து தக்காளி தொக்கு பண்ணிடுங்கன்னா, சரி ஓகே நம்மளும் செய்யலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய வெங்காயமும் தேவையான தக்காளி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு வெட்டி எடுத்து வச்சிட்டேன். நான் ஒரு பக்கம் வந்து எண்ணெய், 2 சோம்பு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் கடுகு, 2 கடலப்பருப்பு எதுக்குன்னா நம்ம நிறுவுக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் வதங்கின பின்னாடி பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டு தக்காளி போட்டு நல்லா கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போடலை, கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும்னு விட்டுட்டு ஒரு பக்கம் பூரிக்கு வந்து மாவு உருட்டிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு ஜூஸி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இருக்கிறதுனால. அப்புறம் எண்ணெய் உடச்சி ஊற்றிட்டு பூரி பிசைஞ்சு போட்டுடலாம், பாப்பா பசிக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தக்காளி ஒரு அடுப்புலையும் பூரி ஒரு அடுப்புலையும் போட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நானும் ஓகே நீங்களும் வாங்க சாப்பிட்லன்னா, இல்லைடா நீங்கள் சாப்பிடுங்கடா நான் அம்மா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன். லைட்டாக அப்படியே உப்பி வந்துச்சு, 1 2 உப்புச்சு, 1 2 உப்பில் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். தக்காளி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.